தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காட்டு பன்றிகள் தொல்லையால் பாதிக்கப்பட்டு வந்த விவசாயி ஒருவர் யூடியூப் பார்த்து மாற்று பயிராக வாட்டர் ஆப்பிள் சாகுபடியில் ஈடுபட்டு நல்ல வருவாய் ஈட்டி வருகிறார். மாற்று பயிர் குறித்தும் வாட்டர் ஆப்பிள் சாகுபடி குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது செங்கன் பசுவந்தலால் கிராமம். இந்த கிராம மக்கள் மா, புளி, தென்னை, பலா, நெல், மரவள்ளி கிழங்கு போன்றவற்றை முக்கிய பயிராக செய்து வருகின்றனர். இப்பகுதி வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் அடிக்கடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டுப்பன்றிகள், யானைகள் ஊருக்குள் புகுந்து விளை நிலங்களை சேதப்படுத்தி விளை பொருட்களையும் நாசம் செய்து வருவது வாடிக்கையாக உள்ளது. இதனால் விவசாயத்தில் பெரும் நஷ்டத்தை கண்ட இப்பகுதி விவசாயிகள் செய்வதறியாது தவித்து பலரும் விவசாயத்தை கைவிட்டு வேறு தொழிலுக்கு சென்றுவிட்டனர். ஆனால் ஒரு சிலர் விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது என்பதால் விவசாயத்தில் வேறு என்ன செய்யலாம் என்று யோசிக்க தொடங்கினர். அப்படித்தான் ராதா என்ற பெண் விவசாயி மாற்று பயிராக என்ன செய்யலாம் என்று சிந்தித்து அது தொடர்பாக யூடியூபில் விவசாயம் தொடர்பான வீடியோக்களை பார்த்துள்ளார். அப்போது வாட்டர் ஆப்பிள் விவசாயத்தை பார்த்த ராதா மற்றும் அவரது கணவர் இருவரும் வாட்டர் ஆப்பிள் சாகுபடியில் இறங்கியுள்ளனர். ஏன் நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியூர் போனோம், எல்லாமே நம்மளுக்கு இங்க இருக்கு, பார்க்கலாம், இதுலயே நம்ம ஜவுசி காட்டலாம் அப்படின்றதுக்காக யூடியூப்பை பார்த்தோம். யூடியூப்பை பார்த்து அதுக்கப்புறம் என்ன மாற்று பயிர் செய்யலாம்னு யூடியூப்ல போறப்பதான் இந்த பயிர் நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் உடம்புக்கும் பிரச்சனையை தீர்க்கிற பயிரா இருக்கு, மனசுக்கும் ஒரு நிம்மதியை தருது, என்ன வறட்சியும் தாண்டி வளரக்கூடிய பயிருன்னு சொன்னாங்க. அதனால சரி அக்ரியை பார்த்து அவர் மூலியமா எடுத்துட்டு வந்து வச்சோம் இது செடி. கர்நாடக மாநிலத்தில் அதிகமாக விளையக்கூடிய வாட்டர் ஆப்பிள் விவசாயம் குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்து அவர்கள் மூலமாகவே வாட்டர் ஆப்பிள் நாற்றுகளை வாங்கி 1 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்துள்ளனர். நடவு செய்து 2 ஆண்டுகள் ஆன நிலையில் சிவப்பு, இளஞ்சிவப்பு வண்ணங்களில் மரம் முழுவதும் வாட்டர் ஆப்பிள் பழங்கள் காய்த்து காண்போரை வியப்பில் ஆழ்த்துகிறது. தற்போது காட்டுப்பன்றிகள் தொல்லை இல்லை என்றும் வாட்டர் ஆப்பிள் மரங்கள் அதிக அளவில் மகசூல் தருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். நாள்தோறும் 50 முதல் 100 கிலோ வரை மகசூல் கிடைப்பதால் ராதாவின் குடும்பமே மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 2 வருஷத்துல ஈல்டு வந்துரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 வருஷத்துல ஈல்டு வந்துருச்சு. அந்த மாதிரி பன்னி சேதாரமோ, குரங்கு தொல்லை, அந்த மயில் தொல்லை, கிளி தொல்லை அந்த மாதிரி எல்லாம் இதுல இல்லை. அதனால சரி இதுல நம்ம கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும்ட்டு போன வாட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல, விவசாயத்துல கொஞ்சம் நல்லாவே கை கொடுத்துச்சு எங்களுக்கு. இங்கே தோட்டத்திலேயே வந்து கஸ்டமர் வந்து வாங்கிக்குவாங்க, நல்லா எங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கு வெயிலுக்கு அப்படின்ட்டு வாங்கிக்குவாங்க. சுகர் பேஷண்ட்டு இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க உடம்புல மாற்றம் இருக்கு, நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 1/2 கிலோ வாங்கினதா 1 கிலோ சேர்த்தி வாங்குறாங்க. இப்ப மற்ற விவசாயத்தை விட எங்களுக்கு இது நல்லாவே இருக்கு சார். நீர்ச்சத்து நிறைந்துள்ள வாட்டர் ஆப்பிளை இரத்த அழுத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோய்களை தீர்ப்பதுடன் இயற்கை முறையில் சாகுபடி செய்வதால் பொதுமக்கள் நேரடியாக வந்து ஆர்வத்துடன் பழங்களை வாங்கி செல்வதாகவும் அத்துடன் சந்தையிலும் அதிக கிராக்கி இருப்பதால் தற்போது விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படாமல் நல்ல லாபம் ஈட்டி தருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். மழை காத்துனால சேதமாயிடுச்சு, நிறைய ஆலங்கட்டி மழை காத்து அந்த மாதிரி பிரச்சனைனால சேதமாயிடுச்சு. 1 டன்னுக்கு பக்கம் கீழே இறங்கிருச்சு செடியில இருந்தாலும் அடுத்த காப்புல நாங்க ஓரளவுக்கு இதுல சக்சஸ்ஃபுல் ஆயிருவோம்ட்டு. இப்ப நான் அந்த அளவுக்கு மத்த வெள்ளாமையில மன உடைச்சல் வந்த அளவுக்கு இந்த வெள்ளாமையில எனக்கு மன உடைச்சல் வரல. இருந்தாலும் இந்த காப்பு போனாலே அடுத்த காப்புல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடுவோம். இன்னும் இது வரைக்கும் நாங்க இயற்கை மருந்து தான் அடிச்சுட்டு வரோம். மீனமலம், பஞ்சகாவியா, மெட்டாரிஷியம் இந்த மாதிரி இயற்கையா தான் பண்ணிட்டு வரோமே தவிர இன்னும் நாங்க எப்படின்னா அந்த ரசாயனம் மருந்தோ உரமோ நாங்க இன்னும் பயன்படுத்தல. செடிக்கு வேருக்கு வைக்கிறதும் வந்து ஆட்டு எருவு, மாட்டு எருவு, தொழு உரம் அந்த மாதிரி தான் வைக்கிறோம். செடி நல்லா வளர்ச்சியும் இருக்கு. எல்லா மரத்தையும் விட எல்லா பயிரை விட இது நல்லா எங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கு, மனசுக்கு நிறைவாவும் இருக்கு. விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும் மாற்றி யோசித்து மாற்று பயிர் மூலம் அதிக லாபம் ஈட்டி சாதித்து காட்டியுள்ளார் இந்த இளம் பெண் விவசாயி. இவருக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றோம். மாலை முரசு செய்திகளுக்காக பாலக்கோடு செய்தியாளர் ஆர் பிரபாகருடன் ஸ்ரீபா ஜானட்.